சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு இன்று ஒரு புரியாத புதிராக மாறியுள்ளது. போர் 2வது மாதத்தில் நுழைந்துள்ள நிலையில் நிமிடங்களில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பேன் என்று சவால் விட்ட அதிபர் டிரம்ப் இப்போது திடீரென ஒரு யூர்டன் எடுத்துள்ளார். ஹார்முஸை திறக்காமலேயே அமெரிக்கா பின்வாங்க போகின்றதா? ஜலசந்தியை திறக்க முயன்றால் போர் இன்னும் 6 வாரங்கள் நீடிக்கும் என டிரம்ப் அஞ்சுகின்றாரா? அந்த பொறுப்பை நட்பு நாடுகளிடம் தள்ளிவிட்டு அமெரிக்கா ஒதுங்கிக் கொள்ள திட்டமிடுவதாக வெளியாகும் தகவல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. ஆனால் அதே சமயம் 10,000 கூடுதல் வீரர்களை வளைகுடாவிற்கு அனுப்பியது ஏன்? பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க இன்று துபாய் கடற்கரைக்கு மிக அருகில் குவைத் நாட்டு எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. முழுமையாக கச்சா எண்ணெயால் நிரப்பப்பட்டிருந்து அந்த பிரமாண்ட கப்பல் தீப்பற்றி எறிவது சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி மரண எச்சரிக்கை. கடந்த சில நாட்களாக பரவிய மரண வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு. மனிதாபிமானம் செத்துவிட்டதா? இந்தியாவிலிருந்து உயிர்காக்கும் மருந்துகளை ஏற்றி செல்லவிருந்த ஈரானிய மகான் ஏர் விமானம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இது ஒரு போர்க்குற்றம் என ஈரான் கொதிக்கிறது. அமெரிக்காவின் புதிய PRSM ஏவுகணைகள் பள்ளி மற்றும் விளையாட்டு மைதானங்களை சிதைப்பது ஏன்? ஒரு மாதத்தில் உலக நாடுகளுக்கு $111 பில்லியன் இழப்பு. தென்கொரியாவில் எரிசக்தி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் கடற்படை தளங்கள் தரைமட்டமாக்கப்படும் வேளையில் இந்த போர் தரைவழி தாக்குதலாக மாறுமா அல்லது ட்ரம்ப் சொல்லும் அந்த ரகசிய டீல் வேலை செய்யுமா? 32வது நாள் போரின் அதிரடி திருப்பங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. ஈரான் அமெரிக்கா போர் 2வது மாதத்தில் நுழைந்துள்ள நிலையில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவு சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சில நிமிடங்களில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியும் என வீரவசனம் பேசிய ட்ரம்ப் தற்போது அந்த பாதையை திறக்காமலேயே ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹார்முஸ் ஜலசந்தியை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் போர் இன்னும் 6 வாரங்களுக்கு நீடிக்கும் என ட்ரம்ப் அஞ்சுகிறார். இதனால் அந்த பாதையை திறக்கும் பொறுப்பை ஐரோப்பிய மற்றும் வளைகுடா நட்பு நாடுகளிடம் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்கா ஒதுங்கிக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் 10,000 கூடுதல் வீரர்களை வளைகுடாவிற்கு அனுப்பவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளது பெரும் முரண்பாடாக பார்க்கப்படுகின்றது. இன்னொரு புறம் ஈரான் எண்ணெயை கைப்பற்றுவது எனக்கு மிகவும் பிடித்தமான செயல் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் ஈரானின் கார்க் தீவை மிக எளிதாக கைப்பற்றப் போவதாக சூசகமாக தெரிவித்துள்ளார். அங்கு அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளது போரை தரைவழி தாக்குதலாக மாற்றும் அறிகுறியாக தெரிகின்றது. உலக வர்த்தகத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி நீடித்த காலத்திற்கு மூடப்பட்டால் எரிபொருள் விலை உயர்வு மட்டுமின்றி விவசாய உரம் மற்றும் ஹீலியம் பற்றாக்குறையாலும் உலகமே முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த மர்மமான வியூகம் போரை முடிக்குமா அல்லது உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரான் அமெரிக்க போர் மோதல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை இலக்குகளை முற்றிலுமாக முடக்கும் நோக்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இன்று அதிகாலை ஒரு புதிய கட்ட தாக்குதலை தொடங்கியுள்ளன. இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈரானின் பல முக்கிய கடற்படை கப்பல்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் தொடர்புடைய முக்கிய ராணுவ தளங்களும் அமெரிக்க இஸ்ரேல் ஏவுகணைகளால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய இந்த மோதல் தற்போது ஈரானின் அணுசக்தி மற்றும் மூலோபாய உள்கட்டமைப்புகளை சிதைக்கும் நிலைக்கு தீவிரமடைந்துள்ளது. தொடர்ச்சியான ஏவுகணை பரிமாற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பிராந்திய பாதிப்புகளால் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமும் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரானின் பதிலடி எப்படி இருக்கும் என்ற அச்சத்தில் அண்டை நாடுகள் உறைந்துள்ளன. வளைகுடா கடற்பரப்பில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இன்று துபாய் கடற்கரைக்கு மிக அருகில் ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. துபாய்க்கு வடமேற்கே சுமார் 31 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த பிரமாண்டமான எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ஏவுகணை ஒன்று பாய்ந்து தாக்கியதில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான அந்த கப்பல் குவைத் நாட்டுக்கு சொந்தமானது என்பதை குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடந்த சமயத்தில் அந்த கப்பல் முழுமையாக கச்சா எண்ணெயால் நிரப்பப்பட்டிருந்தது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் மற்றும் கடலில் எண்ணெய் கசிவு போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக மையம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு மிக அருகில் நடந்துள்ள இந்த தாக்குதல் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் பயணிக்கும் மற்ற கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துவிட்டதாக பரவி வந்த வதந்திகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஊடகமான நியூஸ் மேக் நிறுவனத்திற்கு பேட்டியளித்த நெதன்யாகு ஈரான் மீதான போரை போது பாதி தூரத்தை கடந்துவிட்டதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகளை அளிக்கும் நிலைக்கு மிக நெருங்கிவிட்டோம். ஆயிரக்கணக்கான ஈரானிய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்கான காலக்கெடுவை சொல்ல அவர் மறுத்துவிட்டார். போர் 4 முதல் 6 வாரங்களுக்குள் முடியும் என அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த போர் இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கலாம் என எச்சரித்துள்ளார். ஈரானின் இஸ்லாமிய குடியரசு உள்ளுக்குள்ளே சரிந்துவிடும் என தான் நம்புவதாகவும் அவர்களின் ராணுவ திறனை முடக்குவதே தற்போதைய நோக்கம் என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான போரினை அமெரிக்கா தனது அதிநவீன ஆயுதங்களை சோதித்து பார்க்கும் தளமாக மாற்றி வருகிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது. இதுவரை எந்த போரிலும் பயன்படுத்தப்படாத அமெரிக்காவின் புதிய தலைமுறை ஏவுகணையான PRSM ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லாகிர் மார்டின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அதிநவீன ஏவுகணை லாமிர் நகரில் உள்ள ஒரு பள்ளி மற்றும் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட பொதுமக்களின் உள்கட்டமைப்புகள் மீது பாய்ந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய ATACMS ஏவுகணைகளுக்கு மாற்றாக அதிக தூரம் சென்று துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆயுதம் போர்க்களத்தில் சோதிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். துல்லியமாக தாக்கும் என வர்ணிக்கப்படும் இந்த ஏவுகணை பொதுமக்களின் இடங்களை குறிவைத்துள்ளது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க போரில் மனிதாபிமான விழுமியங்கள் காற்றில் பறக்கவிட்டுள்ளனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு மருத்துவ பொருட்களை ஏற்றி செல்ல வரவிருந்த ஈரானிய பயணிகள் விமானம் ஒன்று மஷ்கத் விமான நிலையத்தில் அமெரிக்க நடத்திய தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக தெஹ்ரான் அதிரடி புகாரை முன்வைத்துள்ளது. மருந்துகள் மற்றும் அவசர நிவாரணப் பொருட்களை இந்தியாவிலிருந்து ஏற்றி செல்லவிருந்த மகாநேர் நிறுவனத்தின் இந்த விமானம் குறிவைக்கப்பட்டதை ஈரானிய தூதரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானிய மக்களுக்கு உயிர்காக்கும் மருந்துகள் சென்றடைவதை அமெரிக்கா திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி இந்தியா தனது முதல் தொகுதி மருத்துவ உதவிகளை ஈரானுக்கு வழங்கிய நிலையில் அதனை ஏற்றி செல்லவிருந்த விமானம் மீதான இந்த தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இந்த தாக்குதலை இதுவரை உறுதிப்படுத்தாத நிலையில் சர்வதேச விமான போக்குவரத்து விதிகள் மீறப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கி ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் கோரமுகம் உலக பொருளாதாரத்தை நிலைகுலைக்க தொடங்கியுள்ளது. உயர்ந்து வரும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளால் கடந்த 30 நாட்களில் மட்டும் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோருக்கும் வணிகங்களுக்கும் $111 பில்லியன் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்று அதிரடி புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த நெருக்கடியை பயன்படுத்தி செவ்ட்ரான், ஷெல் மற்றும் எக்ஸான் மோபில் போன்ற முன்னணி எண்ணெய் நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை லாபமாக ஈட்ட தயாராகி வருகின்றன. மக்களின் கஷ்டத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டும் இந்த நிறுவனங்கள் மீது அரசாங்கங்கள் எதிர்பாராத ஆதாய வரி விதிக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன. ஏற்கனவே இந்திய எண்ணெய் ஏற்றுமதி மீது இந்த வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் பிலிப்பைன்ஸும் இதேபோன்ற சட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இந்த $111 பில்லியன் இழப்பு என்பது வெறும் ஆரம்பமே. உரம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு போன்ற தொடர் விளைவுகளை கணக்கிட்டால் உண்மையான பொருளாதார சேதம் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்தோனேசியா 100 ஜிகாவாட் சூரிய மின்சக்தியை உருவாக்க திட்டமிட்டுள்ள நிலையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் முதலீடு செய்வதே எதிர்கால நெருக்கடியிலிருந்து பொருளாதாரங்களை காக்க ஒரே வழி என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஈரான் போர் காரணமாக மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தென்கொரியா தனது பொருளாதாரத்தை பாதுகாக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தனது 70% கச்சா எண்ணெய் தேவையை மத்திய கிழக்கு நாடுகளையே நம்பியிருக்கும் தென்கொரியா தற்போது கடும் எரிசக்தி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இதனை சமாளிக்க துணிச்சலான மற்றும் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிபர் லீ ஜே மியுங் தனது அமைச்சரவைக்கு உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து விநியோகம் தடைப்பட்டதை தொடர்ந்து தென்கொரியாவில் எரிபொருள் விலைக்கு அரசு அதிரடியாக உச்சவரம்பு விதித்துள்ளது. மேலும் நாப்தா ஏற்றுமதிக்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவசர கால பொருளாதார ஆணையை பிறப்பிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என தெரிவித்துள்ள அதிபர் லீ நுகர்வோர் மற்றும் தொழில்துறைகளை பாதுகாக்க புதிய நீதிநிலை அறிக்கையை தயார் செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த நெருக்கடியை சவாலாக மட்டும் பார்க்காமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்ற வேண்டும் எனவும் அதிபர் லீ வலியுறுத்தியுள்ளார். வரும் ஏப்ரல் மாதத்தில் இதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்படவுள்ள நிலையில் தென்கொரியாவின் இந்த அதிரடி மாற்றங்கள் மற்ற ஆசிய நாடுகளுக்கும் ஒரு முன்னோடியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.